தொடர்ந்து உயரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அன்றாட வாழ்க்கை செலவுகளை அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இப்போது டீ மற்றும் காஃபி பிரியர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கிறது. இன்று முதல் டீ மற்றும் காஃபியின் விலை சென்னையில் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு சாதாரண மக்களின் வாழ்க்கையில் புதிய சுமையை ஏற்றியுள்ளது. இதுவரை 12 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கப் டீ இனி 15க்கு என விற்கப்படும். 15க்கு விற்கப்பட்ட ஒரு கப் காஃபியின் விலை 20ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு தினசரி டீ மற்றும் காஃபி அருந்துவதை வழக்கமாக கொண்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. காலை நேரத்தில் ஒரு கப் டீ அல்லது காஃபியுடன் நாளை தொடங்கும் பழக்கம் இனி அதிக செலவை ஏற்படுத்தும். இந்த விலை உயர்வுக்கான முக்கிய காரணங்களாக பால், டீத்தூள் மற்றும் காஃபி தூள் ஆகியவற்றின் விலைகள் அதிகரிப்பதும் போக்குவரத்து மற்றும் இதர செலவுகள் கூடியிருப்பதும் கூறப்படுகின்றன. ஆனால் இந்த காரணங்கள் சாமானிய மக்களின் நிதி பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்கும் என்பதே உண்மை. ஏற்கனவே காய்கறிகள், மளிகை பொருட்கள், பெட்ரோல் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் திணறிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு இந்த விலை உயர்வு கூடுதல் சுமையாக மாறியுள்ளது. தினசரி 2 கப் டீ அல்லது காஃபி அருந்தும் ஒருவர் இப்போது மாதம் 180 முதல் 300 வரை கூடுதலாக செலவு செய்ய நேரிடும். இந்த சிறிய தொகை கூட குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஒரு பெரிய சுமையே. டீக்கடைகள் மக்கள் இலைப்பாரி உரையாடும் இடங்களாக இருந்தன. ஆனால் இந்த விலை உயர்வு காரணமாக பலரும் இனி டீக்கடைகளுக்கு செல்வதை குறைத்து கொள்ள நேரிடும். இந்த விலை உயர்வு மக்களின் அன்றாட செலவுகள் மீது அரசுக்கு கட்டுப்பாடு இல்லை என்பதையும், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தொடர்ந்து அதிகரித்து வருவதையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது.